விருதுநகர் பகுதியை கையேந்தும் பகுதியாக மாற்றியது திமுக ஆட்சி. கேப்டன் விஜயகாந்த் கண்டனம். ஸ்பெக்ட்ரம் ஊழல், ரத்தன் டாடா, நீரா ராடியாவிடம் எம்பிக்கள் குழு இன்று விசாரணை. தொழில் வளர்ச்சியை கெடுப்பது பாமகவின் கொள்கை. பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. திமுகவினர் பணம் கொடுப்பதை மடக்கி பிடித்தார் மாவட்ட ஆட்சியர் சகாயம். 20 லட்சம் ரூபாய் சிக்கியது. வணக்கம். விரிவான செய்திகள். வானம் பார்த்த பூமியான விருதுநகர் பகுதியை கையேந்து பகுதியாக மாற்றியது திமுக ஆட்சி என்று கேப்டன் விஜயகாந்த் கூறினார். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் பாண்டியராஜனை ஆதரித்து ஆமத்தூர், விருதுநகர் ஆகிய இடங்களில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பேசினார். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான மக்கள் வெள்ளம் போல் திரண்டு வந்து கேப்டனின் பேச்சை கேட்டனர். தேமுதிக வேட்பாளர் பாண்டியராஜனுக்கு கொட்டு முரசு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். விருதுநகர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த ஊர். அவர் கல்விக்கு கண் கொடுத்தவர். ஆனால் கல்வி கண்ணை திமுக கெடுத்தது என்று கேப்டன் கூறினார். எனக்கும் கலைஞருக்கும் வாய்க்கால் வரப்பு தகராறா, கொடுக்கல் வாங்கல் தகராறா? என் மக்கள் வாழ வேண்டும். ஆனால் திமுக மக்களுக்கு நன்மை செய்தது இல்லை. மக்களுக்கு நன்மை செய்திருந்தால் நான் ஏன் வரப்போகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். தீப்பெட்டி, பட்டாசு தொழிற்சாலைகள் இங்கு அதிகம் இருக்கிறது. அந்த தொழிற்சாலைகளுக்கு திமுக அரசு நன்மை செய்திருக்கிறதா? ஒரு விபத்து நடந்தால் அவர்களுக்கு மருத்துவம் செய்ய மருத்துவமனை உண்டா என்று கேப்டன் கேள்வி எழுப்பினார். எல்லோருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் இந்த தீப்பெட்டி, பட்டாசு தொழிலாளர்களை இருட்டில் வைத்திருக்கிறார்கள். இது வானம் பார்த்த பூமி, மானம் காத்த பூமி. இதை கையேந்தும் பூமியாக ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். விருதுநகர் என்றால் தொழிற்சாலை இருக்கு, இல்ல தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்கு, ஃபேக்டரி. ஆனா அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை ஃபேக்டரியில ஒர்க் பண்ற தொழிலாளர்களுக்கு என்ன நன்மை இருக்கு? அடிப்படையான சுகாதார வசதி இருக்கா? கிடையாது மக்களே. ஏன் அந்த அடிப்படை சுகாதார வசதி? அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்னு சொல்றீங்களே, அப்ப அதெல்லாம் பொய்யா? இந்த 5 வருஷமா நீங்க பண்ணதெல்லாம் பொய் தானே. அப்ப இந்த மக்களுக்கு எங்க அடிப்படை வசதிகள்? எதுவுமே செஞ்சு கொடுக்கல. காங்கிரஸ் இதுவரை என்ன செய்தது? இங்கு எம்பியாக வெற்றி பெற்ற மாணிக்க தாகூர் இந்த 2 வருடத்தில் என்ன செய்தார் என்று கேப்டன் கேள்வி எழுப்பினார். உண்மையிலே சார் மந்திரியாக இருந்தால் அந்த ரோட்ல ஸ்டாலினை கூப்பிட்டு வரணும், முதலமைச்சர் கலைஞரை கூப்பிட்டு வந்தார். இவ்வளவு ரோடு மோசமா இருக்கு, ஆமையா உங்க ஆட்சியில் எவ்வளவு மோசமா இருக்கையான்னு காட்டியிருக்கும். சுகாதாரம் இல்லாமல் இருக்கு. இதெல்லாம் சொல்ல மக்கள் வரணும். மக்களே, நீங்க சொல்லணும் முதலமைச்சர் வரணும்னா ரோடெல்லாம் போடும். மாணிக்க தாகூர் வந்து இந்த 2 வருஷத்துல இந்த தொகுதிக்கு என்ன பண்ணார்? ஒன்னு சொல்லுங்க பாருங்க. பிரிட்ஜ் கட்டினாரா? குடிக்க தண்ணி கொடுத்தாரா? மக்களுக்கு சேவை செய்கிறவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். பாண்டியராஜன் மக்களுக்கு சேவை செய்வார். அவரது நிறுவனத்தின் பெயர். அதன் மூலம் பல லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கிறார் என்றும் கேப்டன் கூறினார். விருதுநகரை பொறுத்தமட்டில் நல்ல வேட்பாளரை கொடுத்திருக்கிறேன். பாண்டியராஜன் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணார், தப்பானது எதுவும் பண்ண மாட்டார். நல்லா படித்தவர். அவரே வேலைக்கு நிறைய இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். மாஃபா என்பது அவர் கம்பெனியின் பேர். ஆக போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு நீங்க ஒரு வெற்றியை தேடித்தரணும் தான் என்னுடைய வேட்பாளரான பாண்டியராஜன் அவர்களுக்கு கொட்டும் முரசு தினத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாண்டியராஜன் அவர்களுக்கு கொட்டும் முரசு தினத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊரில் பிறந்த காமராஜர் 4 வேட்டி, 4 சட்டை, 1 மூக்கு கண்ணாடி சட்டை பையில் 150 ரூபாயோடு இருந்தார். ஆனால் இப்போது மக்கள் வரிப்பணத்தை கோடி கோடியாய் கொள்ளையடிக்கிறார்கள். இவர்களுக்கு ஓட்டு போட வேண்டுமா என்று கேப்டன் விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். நான் சுதேசி படத்துல கூட கேட்டேன். அதே மாதிரி விருதுநகர் காமராஜர் எத்தனை 4 வேஷ்டி, 4 சட்டை, 1 மூக்கு கண்ணாடி, 150 ரூபாய், 150 ரூபாய் என்னமோதான். சாகும்போது தான் இவங்களை தோண்டி பாருங்க. சாகும்போது இந்த மந்திரியெல்லாம் கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுக்கணும். கோடிக்கணக்கான வியாதிகளையும் உடம்புல வச்சிருக்கோம்.
2G அலைக்கற்றை ஒதுக்கீடு ஊழல் புகார் தொடர்பாக தொழிலதிபர் ரத்தன் டாடா, பெண் இடைத்தரகர் நீரா ராடியா ஆகியோர் நாடாளுமன்றத்தின் பொது கணக்கு குழு முன் விசாரணைக்காக இன்று ஆஜரானார்கள். ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு ஊழல் புகார் தொடர்பாக பொது கணக்கு குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பான நீரா ராடியாவின் தொலைபேசி உரையாடல்கள் ரகசியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து விசாரணைக்கு வருமாறு தொழிலதிபர் ரத்தன் டாடா, பெண் இடைத்தரகர் நீரா ராடியா ஆகியோருக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று பொது கணக்கு குழு முன்பு அவர்கள் ஆஜரானார்கள். இதுபற்றி பாஜக முக்கிய தலைவர்களில் ஒருவரான அருண் ஜெட்லி திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த வழக்கில் இன்னும் பல முக்கியமான விவரங்கள் வெளிச்சத்திற்கு வரும் என்று தெரிவித்தார். In some of the violations emanating from the 2G spectrum allotment, I have followed all the reports. I have not seen the charge sheet as yet because I have been travelling last few days. But I followed all the detailed reports both in the media and on the net. And my first reaction is the core issues have still been left out. ஸ்பெக்ட்ரம் ஊழல் புகாரில் சம்பந்தப்பட்ட திமுக தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுவதையொட்டி விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தர்மபுரி பகுதியில் தொழிற்கூடங்கள் வருவதற்கு பாமக தடையாக இருந்தது என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். தர்மபுரியில் தேமுதிக வேட்பாளர் பாஸ்கரனை ஆதரித்து நடைபெற்ற பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேசினார். அப்போது பின்தங்கிய பகுதியான தர்மபுரிக்கு தொழிற்பேட்டை கொண்டுவர தேமுதிக பாடுபடும் என்றும், நஞ்சை நிலங்கள் இல்லாமல் தரிசு நிலங்களில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தர்மபுரி வளர்ச்சிக்கு பல்வேறு வகையிலும் இடையூறாக இருந்த திமுக கூட்டணியை இந்த தேர்தலில் புறக்கணிக்க வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். இந்த தொகுதியில நீண்ட நாட்களாக பல விஷயங்கள் நீங்க கணக்கிலே போட்டு வச்சிருக்காங்க. எந்த விஷயமே பண்ணல. அடிப்படை வசதிகள் இல்ல, ரோடு வசதி இல்ல, குடி தண்ணீர் வசதி இல்ல, மின்வெட்டு பிரச்சனை இங்க, அது மட்டும் வேலை வாய்ப்பு சுத்தமா கிடையாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நமது தர்மபுரி இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த மாபெரும் கூட்டணியும் ஒரு சிறந்த வேட்பாளர் இங்க உங்க முன்னாடி நிற்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களும் அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி புரட்சி கூட்டணி என்றும், இந்த கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி பெறும் என்றும் குறிப்பிட்டார். இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி கிடையாது. இதுவரைக்கும் கேப்டன் தெய்வத்தோடு மக்களோடு மட்டுமே கூட்டணி வைத்திருந்தவர் முதல் முறையாக அதிமுக கூட கூட்டணி வைத்திருக்கிறார். இது சாதாரண கூட்டணி அல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இன்னைக்கு புரட்சி தலைவர் அவர்கள் வழிநடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு புரட்சி கலைஞர் கேப்டன் அதில் ஐக்கியப்படுத்தியிருக்கார். இந்த புரட்சி கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறி அது மக்களுக்காக நல்லபடியாக செயலாற்றி இந்த தமிழகத்தில் 234 தொகுதிகளையும் கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தில் அமரப்போகும் கூட்டணியும் நமது கூட்டணிதான் என்று அனைத்து கருத்து கணிப்புகளையும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸ்பெக்ட்ரம் ஊழலில் 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது என்றும், இந்த பணம் திமுகவிற்கு சென்றிருக்கிறது எனவும் அவர் தெரிவித்தார். திமுக அரசாங்கம் லஞ்சமா ஊழலா பெற்று இருக்கிறாங்க. அதான் சொல்றோம். அந்த 1,80,000 கோடி அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் இன்னைக்கு கலைஞர் வீடுக்கு மட்டும் போயிருக்கு. தமிழ்நாடா கலைஞர் வீடா என்பதை தமிழக மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், வெற்றி கூட்டணியான தேமுதிக, அதிமுக கூட்டணிக்கு அமோக வெற்றியை தமிழக மக்கள் தேடித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தேர்தலுடைய கேள்வியே என்ன தெரியுங்களா? கலைஞர் வீடா தமிழ்நாடா என்பதுதான் இந்த தேர்தலுக்கே ஒரே. மதுரையில் திமுக துணை மேயர் மன்னன் தலைமையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்ட போது மாவட்ட ஆட்சியர் சகாயம் மடக்கி பிடித்தார். தேர்தல் அதிகாரிகள் 20 லட்சம் ரூபாயையும் பறிமுதல் செய்தனர். மதுரை கூடல்புதூரில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக 2 சக்கர வாகனத்தில் பணம் கொண்டு செல்லப்படுவதாக ஆட்சியர் சகாயத்திற்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் பறக்கும் படையுடன் அந்த பகுதிக்கு மாவட்ட ஆட்சியர் சகாயம் விரைந்தார். இதனை அறிந்த திமுக துணை மேயர் மன்னன், பகுதிச் செயலாளர் ஜெயராமன் உள்ளிட்ட சிலர் பணத்தை அங்கேயே போட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். அவ்வாறு அவர்கள் விட்டுச் சென்ற சுமார் 20 லட்சம் ரூபாய் பணத்தை மாவட்ட ஆட்சியர் சகாயம் பறிமுதல் செய்தார். வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதற்காக பணம் கொண்டு செல்லப்படுகிறது என்ற தகவலினுடைய அடிப்படையில் எங்களுடைய பறக்கும் படையையும் அதோடு என்னோடு சில அலுவலர்களை அழைத்துக் கொண்டு அந்த இடத்திற்கு சென்று இந்த பணத்தை கைப்பற்றினோம். ஏறக்குறைய
20 லட்சம் ரூபாய் 19,32,000 என்கின்ற அளவிற்கு ஒரு பெருந்தொகை கைப்பற்றப்பட்டிருக்கிறது. விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படவில்லை. இதுகுறித்து மதுரை கூடல் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வரும் 11ஆம் தேதி மாலை 5 மணி வரையே தேர்தல் கருத்து கணிப்புகள் வெளியிடலாம் என்றும் அதற்கு மேல் யாரும் தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையர் அமுதா கூறியுள்ளார். வாக்காளர்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்த குறுந்தகடு வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தா எழுதிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்பட்டது. அப்போது பேசிய தேர்தல் ஆணையர் அமுதா, வாக்களிக்க விரும்பாத அரசு அதிகாரிகளுக்கு 49O படிவம் கொடுக்கும் நடைமுறை எதுவும் சட்டத்தில் இல்லை என்றும் அதற்கு பதிலாக 17A என்ற தகவல் பதிவு கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். அதன் மூலம் அரசு ஊழியர் ஒருவர் தெரிவிக்கும் விவரங்கள் வெளியே தெரியாமல் பாதுகாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். இதனிடையே வரும் 11ஆம் தேதி மாலை 5 மணி வரையே தேர்தல் கருத்து கணிப்புகள் வெளியிடலாம் என்றும் அதற்கு மேல் யாரும் தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையர் அமுதா கூறியுள்ளார். எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இணையிலிருந்து வெளியிட முடியாது. மே மாதம் 10ஆம் தேதி 5 மணி வரைக்கும் 5:30 மணி வரைக்கும் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை வெளியிட முடியாது. 11ஆம் தேதி 5 மணி வரை ஒப்பீனியன் போல் கருத்து கணிப்பு வெளியிடலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். தேர்தல் நேரம் வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை குறைக்கப்பட்டதற்கு என்ன காரணம் என்று கேட்டதற்கு கடந்த இடைத்தேர்தலில் பின்பற்றப்பட்ட நடைமுறையே இந்த முறையும் பின்பற்றப்படுவதாக அமுதா கூறினார். கடந்த பை எலெக்ஷன்லையும் 8 to 5 தான் டைம். இப்போ மட்டும் குறைக்கல, ஏற்கனவே நடந்த பை எலெக்ஷன்ஸ்லையும் தமிழ்நாட்டிலையும் 8 to 5 தான் டைம். வாக்காளர்கள் ஓட்டுச்சாவடிக்குள் செல்போன் எடுத்து செல்வதற்கு அனுமதி இல்லை என்று சென்னை காவல்துறை அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தேர்தல் ஆணையம் பல்வேறு நடைமுறைகளை அமல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் கூடுதல் ஆணையர் ஷகில் அக்தர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஓட்டுச்சாவடியிலிருந்து 200 மீட்டர் தொலைவு வரை யாரும் நிற்பதற்கு அனுமதி இல்லை என்றார். மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். As per the standard guidelines that or booth le kandipa or constables venum minimum adakuna mini non police constables venum 200 meters namak maintain panne venum 200 meter ulle yarum varak udade no conversing no cell phone use no vehicles pale 100 meters in the version 200 meters other difference irukku ama ஓட்டு போடும் வாக்காளர்கள் ஓட்டுச்சாவடிக்குள் செல்போன் எடுத்து செல்வதற்கு அனுமதி இல்லை என்றும் ஷகில் அக்தர் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாளை தமிழகம் வரும் சோனியா காந்திக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் ஷகில் அக்தர் கூறினார். தமிழக தேர்தலை கருத்தில் கொண்டே 2G விவகாரம் தொடர்பான குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாமதப்படுத்துகிறது என்று பாஜக மூத்த தலைவர் அருண்ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிடுகிறது. இதனால் அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர். அதற்காக இன்று சென்னை வந்த பாஜக மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். அவரைத் தொடர்ந்து மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லியும் இன்று சென்னை வந்தார். பின்னர் பாரதிய ஜனதாவின் தலைமையகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 2G விவகாரத்தை சிபிஐ மறைக்க முயன்றதாகவும் ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தலையிட்டால் அது குறித்த உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகி வருவதாகவும் கூறினார். But the first indication on this charge sheet is extremely disturbing. The CBI has tailored its timetable of investigation, keeping in mind the date of polling in Tamil Nadu. மேலும் தமிழக தேர்தலை மனதில் கொண்டே 2G விவகாரம் குறித்த குற்றப்பத்திரிகையை சிபிஐ தாமதப்படுத்துகிறது என்று அருண்ஜேட்லி குற்றம் சாட்டினார். முன்னதாக பேசிய பாஜக மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு தமிழகத்தில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்றும் அதனால் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.